ஆக்சுவலி கேரளானால நேட்டிவ் என்னோடது மேரேஜ் ஆகி இங்கே வந்து தான். இப்போ வந்து அவர் அரசியல் வந்த வரைக்குமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன் நான். ரொம்ப ஆசை அவர் சிஎம்மாக வரணும் அப்படின்றது ரொம்ப ஆசை. ஒரே ஒரு சான்ஸு அவங்கள சிஎம்மா உட்கார வைக்கிறது எல்லாருமே தொண்டி தேடணும். இல்ல அவர் நல்லது செய்யறாங்க மக்களுக்காக. படத்து வந்ததுல இருந்து எனக்கு ஞாபகம் வச்சதுல நான் பாக்குறதுல இருந்து அவர் நல்லது செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இல்ல அவங்க நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காங்க. நிறைய பேர் படிக்க வைக்கிறதா இருந்தாலும் உதவி செய்யறதா இருந்தாலும் நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. அது லிஸ்ட் போட்டெல்லாம் ஒரு டைம்ல வந்து அதெல்லாம் ஒரு பெரிய ஆர்குமெண்டா போயிடுச்சு அந்த டைம்லாம். பட் நிறைய செஞ்சிருக்காங்க. அதை வந்து மக்களுக்கு நல்ல உறுதியா செய்யறதுக்காக தான் அவர் அரசியல் வராரு. ஸோ அவரை வரவிடாமல் நிறைய ப்ராப்ளம்ஸ் பண்ணாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு இந்த டே வரைக்கும் வந்து நின்னாரு. ஒரு நாளுக்கு அப்புறமா ஒரே ஒரு ஓட்டுக்கு அது முடிச்சுட்டேன்னா அவர் சிஎம் ஆகிறதா அதோட இப்போ பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் எல்லா சேவை பண்ணுறாங்க. இப்போ எனக்கு தான் லேப்டாப் தந்திருக்காங்க. நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ தராத லேப்டாப் இப்போ தராங்க. லேப்டாப் ஏன் இத்தனை வருஷம் தரலையா? இத்தனை வருஷம் எங்கே போனாங்க? இப்போ 5000 ரூபாய் போடுறாங்க. இப்போ எல்லா சேவை எடுத்து வந்து தரீங்க. ஏன் நான் கேட்டோமா? இப்போ விஜய் வராரு, எங்களுக்காக வராரு, எங்களுக்காக பண்ணுவாரு. எல்லாரும் ஓட்டு போட்டுங்க, அவர் நிற்க வைக்கிறோம், அவர் ஜெயிக்க வைக்கிறோம். எல்லாரும் தயவு செஞ்சு நம்ம தளபதிக்கு ஓட்டு போட்டுருங்க. ஒரு வாய்ப்பு தயவு செஞ்சு நம்ம தளபதிக்கு ஓட்டு போடுங்க. நம்ம அண்ணனை கை விட்டுறாதீங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு சார் என்ஜி கேக்குறேன் ப்ளீஸ். ஓகே வாங்க. சின்ன குழந்தை அரசியல் பேசி பாத்துருக்கீங்களா? மொத்தம் முறையா ஒருத்தர் வந்திருக்காரு. குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் அரசியல் பேசுறாங்க. மொத்த கட்சியும் சேர்ந்து ஒரு ஆளை எதுக்குறாங்க. யாரும் விட்டுறாதீங்க. கடைசி தடவை பேட்டி கொடுக்குறாரு. முடிச்சு விசிலுக்கு சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. கெஞ்சி கேட்கறேன், நானும் கெஞ்சி கேட்கறேன். ஓட்டு போட்டுருங்க. எல்லாம் பொறுமையா எந்திரிச்சு ஆறாமரமா பொறுமையா கூட போங்க. தப்பு இல்ல, அடிச்சுக்காதீங்க. ஓட்டு போடுறதுக்கு பொறுமையா ஓட்டு போய் எலெக்ஷன் பூத்துக்கு போய் ஓட்டு விசில் சின்னத்தை பார்த்து போடுங்க. மத்த சின்னத்தை மாத்திராங்க. பேரு பாருங்க ஒரே பேரா தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் விசில் அந்த சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டு விடுங்க. எல்லாம் நம்ம அண்ணனுக்கு போட்டு விடுங்க. ஒரு தடவை எல்லாரும் பண்ண வேண்டியது ஒரே இதான். முடியாததெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு கை நினச்சி ஒரு விரல் நினச்சா என்ன வேணாலும் முடியும். அந்த விரலை வச்சு மக்கள் எல்லாருக்கும் தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க என்னென்னு. எல்லாருக்கும் ஒரு சப்போர்ட் இருக்கும். டிவி கேக்குன்னு ஒரு சப்போர்ட் இருக்கும், டிஎம்கேக்குன்னு ஒரு சப்போர்ட் இருக்கும், ஏடிஎம்கேக்குன்னு ஒரு சப்போர்ட் இருக்கும். ஆனால் அது முடிவு பண்ணாது. நடுத்தரமாக இருக்க மக்கள் முடிவு பண்ணால் தான் மாற்றத்தை எல்லாத்தையும் கொண்டு வர முடியும். அவங்க நினச்சி 23ஆம் தேதி எல்லாருமே ஒரு ஓட்டர் ஐடியை மிஸ் பண்ணாமல் எப்படியாவது லைனில் நின்று எல்லாரும் ஓட்டு போட்டு மாற்றத்துக்கான சக்தியை கொண்டு வாங்க. 23ஆம் தேதி நீங்கள் அழுத்தில் மே 4 ரிசல்ட்டில் தளபதி முதலமைச்சர் ஆவாருன்ற ஒரு செய்தியை மே 4ஆம் தேதி சார். என்னோட லைஃப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வந்து எம்ஜிஆருக்கு அப்புறமா நான் இப்போ தான் சார் நான் பார்க்குறேன். சரிங்களா? ரெண்டாவது வந்து காமராஜா மாதிரி ஆட்சி அமையணும்னா திருப்பி இவருக்கு வந்தால் தான் அந்த மாதிரி ஆட்சி அமையும். ரெண்டாவது வந்து அவரோட வருமானங்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு நமக்காண்டி வராரு. அப்படிங்கிறப்ப வந்து அரசியலுக்கு பொதுவாக வர வந்து சம்பாதிக்கிறதுக்கு தான் வராங்க. யாரும் மக்களுக்கு நல்லது செய்யணும் வரல. புரியுதுங்களா? அதனால் வந்து இவருக்கு ஓட்டு போட்டிங்கன்னா நமக்கு நல்லது கிடைக்கும். இனி வருங்காலம் நல்லாயிருக்கும். அது புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே வந்து மே 23ஆம் தேதி ஏப்ரல் 23ஆம் தேதி உங்களோட செயல்பாடை காமிங்க. ரிசல்ட்டை வந்து நம்ம வந்து மே 4ஆம் தேதி பார்த்துடலாம். வாழ்க வளமுடன். டிவிக்கு வந்தாங்கன்னா மது போதை இதை ஒழிப்பாங்கன்ற ஒரே நம்பிக்கையில தான் நாங்கள் அவர் வரணும். நாங்கள் விசிலுக்கு தான் ஓட்டு போடுவோம். 100% வாய்ப்பை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காசு கொடுத்து கள்ள ஓட்டு போடலன்னா நம்ம தான் ஜெயிப்போம். எஸ், காசு கொடுத்து கள்ள ஓட்டு போடலாம், நம்ம தான் ஜெயிப்போம். அதான் விஜய் வந்து காட் ப்ரெஷஸ், அவர் கொடுத்த ப்ரெஷஸ் கிஃப்ட். அது நம்ம மிஸ் பண்ணிக்கூடாது. அவர் ஓட் போட்டா ஃபியூச்சர் எல்லாம் வர ஜெனரேஷன் எல்லாம் சேஃபா நல்லா அவங்க ஃபியூச்சர்ஸ் பிரைட்டாக இருக்கும். அதனால ஜஸ்ட் ரிக்வெஸ்ட் பண்ணுற எல்லாத்தையும் விஜய் சாரை சிஎம் ஆக்குங்க. ஓட் பண்ணுங்க. ப்ளீஸ் ஓட் ஃபார் டிவிகே. விஜய் அண்ணா கண்டிப்பாக நமக்காக தான் வராரு. வி மஸ்ட் டெஃபினெட்லி மேக் ஹிம் சிஎம். பண்ணிடுவோம் நம்பிக்கை இருக்கு. பட் ப்ளீஸ் எல்லாருமே நான் மெயினாக ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறது அபவ் 60-70 இருக்கிற ஏஜ் கேட்டகரி தான். பிகாஸ் யூத் தே ஆர் வெரி ஸ்மார்ட். இப்போ எல்லாருமே வந்து முடிச்சுக்கிட்டாங்க. எது வந்து நல்ல ஆட்சி, எது வந்து
சொல்ல வேணாம் சரிங்களா. நல்லதே நடப்போம், கான்ஃபிடென்ட்டா இருங்க. நீங்க மிஸ் பண்ற நீங்க ஒண்ணு சொல்லிக்க, இந்த இதுல நீங்க டிவிக்கே போட்டு வரலன்னா லாஸ் வந்து அண்ணனுக்கு கிடையாது, நம்ம தலைவருக்கு இல்ல, தமிழ்நாட்டுக்கும் நம்ம மக்களுக்கும் மட்டும்தான். நம்மளை விட்டுருங்க, நமக்கு அப்புறம் வர போற ஜெனரேஷன், இப்ப பிறந்திருக்கிற குழந்தை உங்க வீட்டுல ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு நினைச்சு பாருங்க, அந்த குழந்தைக்கு ஒரு ஃபியூச்சர் நினைச்சு பாருங்க, நல்லா இருக்குன்னு நினைச்சு பாருங்க. நான் டிஎம்கே குத்தம் சொல்லலைங்க, நான் திரும்ப சொல்றேன், நான் ரெண்டு ஆட்சியுமே நானும் பார்த்திருக்கேன். ஐ எம் 30 years, புரியுறதா, நானும் பார்த்திருக்கேன். ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலா they have given their equal most benefits to Tamil Nadu people. I am not blaming any party here, but புதுசா வந்து because எம்ஜிஆர்ங்கிற ஒருத்தர் வந்து எப்படி இன்னைக்கு வரைக்கும் அவர் போய் பேசப்படுறாருன்னா what is the reason? நம்ம ஒரு சான்ஸ் கொடுத்த கண்டு மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர்னா ஒரு பெரிய ஒரு பேரும் புகழும் மக்கள் புரட்சி தெய்வமா இருக்கிறாரு, புரியுதுங்களா. சோ அவர் இடத்துல இருந்து கண்டிப்பா அண்ணனும் definitely he will do the best, புரியுறதா. ப்ளீஸ் சப்போர்ட் டிவிக்கு.